அன்புள்ளம் கொண்ட விஆஸ்டர் டிவி நேயர்களே வணக்கம். திருவரங்கம் ஸ்ரீ ரங்கநாதர் துணையுடனும் பழனி ஸ்ரீ பாலதந்தாயுதபாணி அருளுடனும் நான் உங்கள் ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆதி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். சூரிய பகவானானவர் கடக ராசியில சஞ்சரிக்கும் போதுல எந்தெந்த மாதிரி மாற்றங்கள் நிகழுதோ அந்த மாற்றங்களுக்கு தகுந்தாப்புல நம்ம வாழ்க்கையும் மாறும். அது என்ன மாற்றங்கள் அப்படிங்கிறத பத்தி பார்க்கறது தான் இந்த ஆடி மாத பலன்கள். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எங்கே இருக்கு, எப்ப பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். செவ்வாய் பகவானானவர் ரிஷப ராசியிலிருந்து 17ஆம் தேதி ஆடி 17 மிதுன ராசியில சஞ்சரிக்கிறார். புதன் பகவானானவர் மிதுன ராசியில ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் வக்ரன் பலனத்தோடு தான் ஆரம்பிக்கிறாரு. 7ஆம் தேதிக்கு மேல வக்ர நிவர்த்தி அடைகிறார். 20ஆம் தேதிக்கு அப்புறம் கடகத்துக்கு சஞ்சரிக்கிறார். குரு பகவானானவர் கடகத்திலே உச்சமாயி சூரியனோட இணைஞ்சு சிவராஜ யோகத்தோட இருக்கார். அப்ப அரசு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, அது மட்டும் தானே பார்த்தா சுக்கிர பகவானானவர் கேதுவோட இணைஞ்சு சிம்மத்துல சஞ்சரிக்கிறார். அதே மாதிரி சுக்கிர பகவானானவர் 16ஆம் தேதிக்கு பின் கன்னியில சஞ்சரிக்கிறார், நீச்சமாகிறார், சனியோட பார்வைக்கு வரார். சனி பகவானானவர் மீன ராசியிலையும் ராகு பகவானானவர் கும்ப ராசியிலையும் இருக்காங்க. சந்திரன் நமக்கே தெரியும், இந்த மாதத்திற்குரிய அதிபதி. 27 நாள்ல 27 நட்சத்திரத்தையும் சுத்தி பார்த்துட்டு வர்றவர். சோ இந்த அமைப்புகளால எந்த நிகழ்வுகள் நடக்கும்னு பார்த்தா, குறிப்பா அரசாங்கத்துல பெரிய பொறுப்புகள் இருக்கிறவங்க அவங்க பொறுப்பை உபயோகப்படுத்துவாங்க. அதுலயும் குறிப்பிட்ட இது பார்த்தோம்னா நிதித்துறை, ஆன்மீகத்துறை. ஏன்னா சூரியன் குருவோட சேருது. அப்ப பணம், நிதித்துறை சிறப்பாக இயங்கும், ஆன்மீகத்துறை சிறப்பாக இயங்கும் அப்படிங்கிற அமைப்பை சொல்லலாம். என்னன்னு சொல்ல போனா வாகனங்களால் அதிகப்படியான லாபத்தை ஈட்டக்கூடிய மாதம் இது. போக்குவரத்துனால பெரிய பெரிய லாபத்திற்குரிய அமைப்புகளை அரசாங்கம் இந்த காலகட்டத்துல பயன்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி ராகு கும்பத்துல பலமா இருக்கிறதுனால எந்த அளவுக்கு டாஸ்மார்க் வேகமா மூடுனாங்களோ அந்த அளவுக்கு வேகமா ஓபன் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பெட்ரோல் விலை எந்த அளவுக்கு கிடுகிடுன்னு ஏறினுச்சோ அதே மாதிரி கிடுகிடுன்னு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மொத்தத்துல இந்த பெட்ரோல் ராகு, மது ராகு, இந்த அமைப்புகள்ல ஒரு சேஞ்சஸ் நடக்கும். மக்களுக்கு ஒரு பக்கம் சாதகத்தையும் ஒரு பக்கத்துக்கு பாதகத்தையும் நிச்சயம் தரும் அப்படிங்கிறத சொல்லலாம். இது பொதுவான அமைப்பு. இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதி ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவான் அஸ்தமனமாயி சூரியனோட தொடர்பு கொள்வதும் ஒரு அதிகாரமற்ற வாழ்க்கையை கொடுக்கும். பொதுவா சூரியன் ராசியை தொடர்பு கொள்ளும் போது அதிகாரமான வாழ்க்கையை கொடுக்கும். இங்க உங்களுக்கு அதிகாரமற்ற வாழ்க்கையை கொடுக்கும். ஏன்னா குரு அதிகாரம்ங்கிறதே அது கொடுக்குற மரியாதையை பொறுத்துதான். அந்த மரியாதை உங்களுக்கு இந்த நேரத்துல கிடைக்கும்னு கேட்டா சுத்தமா கிடைக்காது. அப்ப அந்த மரியாதை இல்லாதனாலே அதிகாரமற்ற வாழ்க்கைங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். உடன் பிறந்த சகோதரர்களோட வாய்ப்பு ஒற்றுமை குறையும். அதாவது சகோதரமே வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு சண்டை நடந்துடும், சண்டையாவே நடக்கும். அதே மாதிரி மொபைல் போன்ஸ், கேஜெட்ஸ், அதாவது லேப்டாப்பு, செல்லு, இந்த மாதிரி உள்ள எல்லாமே கவனமா வச்சுக்கோங்க. திருடு போறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா குரு அஸ்தமனமாயி சனி 3ஆம் இடத்துல இருக்கும் போதுல இந்த மாதிரி திருடு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறத சொல்லலாம். டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். எங்கேயும் அனாவசியமா கையெழுத்து போட்டுறாதீங்க. குறிப்பா கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகளுக்கு நான் தரேன்னு சொல்லி ஜாமீன் கையெழுத்து போடவே போடாதீங்க. வேணா 6ஆம் இடத்துல புதன் வக்கரமா இருக்கார். குரு அஸ்தமனம் 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு அஸ்தமனமா இருக்கார். அதாவது பெரும் பணத்துக்கு நீங்க இந்த நேரத்துல கையெழுத்து போடணும் அப்படிங்கிறது அமைப்பு. ஸோ எதிலும் கவனம் தேவை, நிதானமா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? திருமணமானவர்களாக இருக்கும் பட்சத்தில் கணவர் ஒற்றுமை இந்த நேரத்துல சீர்குலையும். இன்னும் சொல்ல போனா அவங்க சொல்றதை நீங்க கேட்கணுங்கிற கட்டாயம் வரும். அந்த கட்டாயத்தினாலே உங்களுக்கு ரொம்ப இதா அதிகாரமா இருக்காங்க, நம்மளால இவங்களோட இருக்க முடியுமான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பு. உஷ்ணம், சூரியனாவே உஷ்ணம் தான். அப்ப மனைவி மேல உஷ்ணம் இறங்குதுன்னு அர்த்தம். அப்ப ஹீட் அதிகமானா நான் மென்டலாவும் புத்தி தெளிவா இருக்காது. டென்ஷன் ஆகி கத்துவாங்க, கணவன் டென்ஷன் ஆகி கட்டுவாங்க மகர ராசிக்கு.
அதனால இதெல்லாம் பார்த்து நிதானமா எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்து செய்யணும். சரிங்களா? இது உங்களுக்கு எதார்த்தமா அமைஞ்சது. அதே மாதிரி செவ்வாய் 6ல போறதுனால எலும்பு, பல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல பாதிப்பை ஏற்படுத்தும். பூமி சம்பந்தப்பட்ட அமைப்பு, வாகனங்கள் சம்பந்தப்பட்ட அமைப்பு இதெல்லாம் கவனமா இருக்கணும். கால்நடைகள் இருப்பவர்களாக இருந்தா, குறிப்பா ஆடுகள் வளர்ப்பவர்கள் இந்த நேரத்துல அதை விரயம் செய்யற அமைப்புகள் வரும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கங்க. எதையுமே லாபத்துக்காண்டி பண்றது ஒரு வகை, லாபமே இல்லாம சும்மா தூக்கி கொடுக்கறதுங்கிறது ஒரு வகை. ஸோ இது என்னங்கிறத பார்த்து சரி பண்ணிக்கங்க. இந்த காலம் முடிஞ்ச அளவுக்கு அமைதியா நிதானமா ஓட்டுனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். இல்ல எனக்கு தெரியும், எனக்கு துணிச்சல் தைரியம் அதிகம் அப்படின்னு நினைச்சுட்டு போனீங்கன்னா அதனால வரக்கூடிய பக்க விளைவுகளை நீங்களே அனுபவிக்கிற சூழ்நிலை வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் எல்லாம் நல்லா இருக்கும். இப்போ வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். உத்திராட நட்சத்திரக்காரர்கள், நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், திருமணமானவர்களா இருக்கும் பட்சத்தில் மனைவியிடம் கவனமா இருக்கணும். நீங்க தான் அது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இல்லாட்டி மனைவி தேவையில்லாம சண்டையே போடுவாங்க. ஏன் கணவன் கணவன் மனைவி யாரா இருந்தாலும், அதாவது உங்க லைஃப் பார்ட்னர் இப்ப சண்டை போடுவாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். நண்பர்களோட உதவி இந்த நேரத்துல கிடைக்காது. நண்பர்கள் ஒற்றுமையா இருக்க மாட்டீங்க. உடன் பிறந்த சகோதரர்களோட வாக்குவாதம் பண்ணிட்டு சண்டை போட்டுக்கிட்டு தொழில்ல இழப்பீடு ஏற்படுத்தி போவீங்க. தொழில் போயிடும் அப்படிங்கிற அளவுக்கு தொழிலால கடனாளி ஆகுது. என்னடா இப்படி இருக்கே, நமக்கு எதுவும் மந்திரம் பண்ணிட்டாங்களா, செய்வன வச்சிட்டாங்களா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு சூழ்நிலை வரும். காரணம் என்ன? அந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருக்கு. 10ஆம் அதிபதி சுக்கிரன் நீச்சமாய் சனியோட தொடர்பு, செவ்வாய் 6ஆம் இடத்துல, குரு அஸ்தமனம், ஒரு டிப்ரெஷனுக்கு போய் மாட்டிக்குவீங்க. எதா இருந்தாலும் மனசை விட்டு வெளிப்படையா பேசிடுங்க. விநாயகர் வழிபாடு பண்றது இந்த காலகட்டத்துல சிறப்பை தரும் அப்படிங்கிறத சொல்லலாம். தேவையில்லாத முடிவுகளுக்கெல்லாம் போற தோணும். தப்பான விஷயங்கள்லாம் பண்ண தோணும். இந்த உலகத்துல நமக்கு இப்ப இது நடக்குது, நாளைக்கு வேற ஏதாவது நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு போறது சிறப்பு. தவறான முடிவுகள் இந்த நேரத்துல தேவையில்லாம இருக்கக்கூடாது. அதே மாதிரி கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை ரொம்ப வாங்காதீங்க. வாங்கினா கடுமையா பாதிக்கப்படுவீங்க. ஏற்கனவே வாங்கியிருந்த கடனை கூட இப்போ இது பண்ண முடியாம, செயல்படுத்த முடியாம நிறைய கஷ்டப்படுவீங்க. ஸோ அதெல்லாம் எப்படி சரி பண்ணணுமோ பார்த்து சரி பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்தது திருவோண நட்சத்திரக்காரர்கள். திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் எல்லா பக்கமும் சுத்திட்டு வர்றவர். அப்படிங்கும் போது ஒரு இவ்வளவுதான் வாழ்க்கையா அப்படிங்கிற அளவுக்கு வெறுத்து போயிருவீங்க. ஏன்னா இந்த வாட்டி மகர ராசிக்கு இவ்வளோ டிப்ரெஷனா நெகட்டிவா சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நெகட்டிவ்ஸ் நிறைய நடக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைகள்ல நெகட்டிவ்ஸை தான் சொல்ல முடியும். குழந்தைகளால் ஆனா ஒரு நல்ல விஷயம் நடக்கும். பூர்வீக சொத்தால் நல்ல விஷயம் நடக்கும். குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரனால நல்ல சம்பவங்கள், மனசுக்கு திருப்திகரமான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். எல்லாமே பார்த்து சரி பண்ணிக்கங்க. கவனமா இல்லாட்டி எது வேணாலும் உங்களுக்கே நடக்கலாம் அப்படிங்கிறத சொல்லலாம் மகர ராசியினருக்கே. ஸோ மகரத்துக்கு இந்த காலகட்டம் ரொம்ப பத்தாத காலகட்டம். குறிப்பா திருவோணத்துக்கு பத்தாத காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். நிதானம் தேவை. தந்தையின் உடல்நிலை ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்கங்க. உங்களுக்கே இந்த காலகட்டத்தில் ஆப்ரேஷன் செய்யற சூழ்நிலைகள்லாம் வரும். ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பார்த்து சரி செஞ்சுக்கிறது நல்லது. உடல்நல குறைவை எதா இருந்தாலும் பார்த்துக்கங்க அப்படிங்கிறத சொல்றேன். ஹெல்த் இஷ்யூஸ் தான் மெயினா நீங்க பார்க்கணும். வேற எதையும் பார்க்க தேவையில்ல. மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆர்வம் நல்லா இருக்கும். இது ஒண்ணு மட்டும்தான், மாணவர்களுக்கு படிப்பு நல்லா வரும் இந்த நேரத்துல. மற்ற யாருக்கும் மற்றபடி உள்ள விஷயங்கள்லாம் தட்டி தட்டி போற மாதிரி உள்ள சூழ்நிலைகள்ல தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது அவிட்ட நட்சத்திரக்காரர்கள். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் கடுமையான பாதிப்புல ஏற்படுத்தும். யாருக்கிட்ட சண்டை போடுறோம், எதுக்கு சண்டை போடுறோம், ஏன் சண்டை போடுறோம்னே தெரியாம போய் சண்டை போட்டு வரக்கூடிய முக்கியமான நபர் நீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப அமைதியா இருங்க. அவசரப்படாதீங்க. இப்ப அவசரப்பட்டு உங்கள்கிட்ட பழிக்கிறவங்கள நீங்க அடிச்சிடலாம். போலீஸ் ஸ்டேஷன்ல போய் போலீஸ் அடிக்க முடியுமா? முடியாதுல்ல. ஸோ அதை புரிஞ்சுக்கணும். வேகம் நிதானம் தவறும். எல்லாம் அதாவது ஒரு உக்கிரமான தன்மைக்கு மாறுவீங்க. ரொம்ப அரக்கன் அப்படிங்கிற பேர் எடுப்பீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நடந்துக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அமைதியா இருக்க கத்துக்கங்க. அதே மாதிரி காவல்துறை அதிகாரிகளா இருக்கிறவங்க, இபி லைன்ல இருக்கிறவங்கலாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. ஏன்னா யாருக்கும் நடக்க வேண்டிய பாதிப்பு உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்.
யாருக்கோ கிடைக்க வேண்டிய சஸ்பென்ஷன் உங்களுக்கு கிடைக்கலாம். சேர்வாரோட சேர்ந்து சுத்துறவங்க, அதாவது சேர்ந்து இருக்கிறவங்களால பல பாதிப்புகள் உள்ளாகக்கூடிய ஆட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தான். பழக்க வழக்கத்தால பல பிரச்சனையை பார்க்க போற நட்சத்திரம் யாருன்னு கேட்டா கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் அவிட்ட நட்சத்திரம் தான். பழக்க வழக்கத்தை குறைச்சிக்கங்க. பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஏதேனும் பாதிப்புனா முடிஞ்ச அளவுக்கு பேசி தீர்க்க பாருங்க. இல்லாட்டி இப்போதைக்கு ஆஃப் பண்ணி போட்டு கொஞ்சம் நாள் கழிச்சு பேசுங்க. கணவன் மனைவி ஒற்றுமையை சீர்குலைவும், மனைவி பிரிஞ்சு போறதுக்கான அமைப்புகள்லாம் நிறைய நடக்கும். ஸோ எல்லாத்தையும் சரி பண்ணி கொண்டு போறது உங்க திறமை அப்படின்னு தான் சொல்லுவேன். சரிங்களா? வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எழுதும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.